ஹலோ விஜய் மம்மி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த விலாகில் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வர்னு பார்த்துட்டு வரலான்னு தாங்க கிளம்பிட்டுருக்கோம். அதுக்கு முன்னால் பையனுக்கு பர்த்டேங்க. நாங்கள் ஆக்சுவலி பையனை பர்த்டே வந்து அங்கே தான் திருவண்ணாமலையில் தான் கொண்டாடலாம். பெரிய பையனுக்கு பர்த்டே அன்றைக்கி நம்ம கிரிவலம் சுற்றணும் அன்னிட்டு தாங்க ரொம்ப பிளான் பண்ணோம். அது ஜஸ்ட்டு எனக்கு ஹெல்த் இஷ்யூனால மிஸ் ஆயிடுச்சு. நம்ம நினச்சா எங்கெங்க அவர் நினைக்கணும் இல்லை, சிவன் ஆக்ஞை இல்லாமல் நம்ம அருணாச்சலத்தில் கால் வைக்க முடியாது, திரும்பி நம்ம வீட்டுக்கு வரவும் முடியாது சொல்லுவாங்கல்ல. ஏன்னா சாக்ஷாத்து மலையே சிவனே மலைன்றான்னு சொல்லுவாங்கல்ல. எவ்வளவோ நான் ட்ரை பண்ணோம், ஜஸ்ட்டு எனக்கு ஹெல்த் இஷ்யூ வந்துடுச்சு, போக முடியல. அது குழந்த பர்த்டே வீட்டில் போய் கொண்டாடிட்டோம். ஆனாலும் விடலை, நான் எப்படியாவது கால் எடுத்து வச்சு தான் ஆவன்ட்டு அவராக நானான்ற மாதிரி உட்காந்துக்கிட்டேன். மறுநாள் இல்லாமல் மறுநாள் நாங்கள் கிரிவலம் கிளம்பிட்டோங்க. அந்த விலாக் ஃபுல்லாக இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். எங்கே மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற கோல்டு ரிலேட்டிவ் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். சரிங்களா? பையனுக்கு பர்த்டே நைட்டு கேக்கெல்லாம் கட் பண்ணியாச்சுங்க. காலையில் எழுந்திரிச்சு எல்லோரும் குளித்து தலை குளிச்சிட்டாங்க. இட்லி செஞ்சு சுண்டல் குருமா மாதிரி வச்சாங்க. சரி, அவங்க சாப்பிட்டு நாங்கள் வந்து திருவண்ணாமலை போகணும் அண்ணா 2 வழி இருக்குது. ஒன்று கொளத்தூர் கிட்ட மாதாவரம் பஸ் ஸ்டாண்டு இருக்குது, அதுலேருந்து போனோம். இல்லைன்னா இப்போ நாங்கள் ஆவடியில் இருக்கோம். ஆவடியிலேருந்து போகணுன்னா நாங்கள் வந்து இங்கேருந்து கார் எடுத்துகிட்டு போயிட்டு, ஆவடியிலேருந்து கார் எடுத்துன்னு போயிட்டு கெடம்பாக்கமில் தான் பஸ்ஸு. அங்கேருந்து இன்னொரு பஸ்ஸு, ஒன்று மாதாவரம், 2வது கேளம்பாக்கம் கிட்டேருந்து தான் பஸ்ஸு கிளம்புது திருவண்ணாமலைக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கேருந்து போயிட்டு கார் அங்கே வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பாக்கத்துலேருந்து தான் போகணும். எனக்கு அந்த வேர்டு கிளியராக சொல்ல தெரியல, தப்பாக நினச்சிக்காகணுங்க. வண்டலூர் ஜூ இருக்குல்லைங்க, வண்டலூர் பஸ் ஸ்டாண்ட் என்ன தெரியும், அந்த பஸ் ஸ்டாண்டு தாங்க இது. இது வந்து சிஎம்டிஏ எங்கள் ஹஸ்பண்ட் அவங்க ஆஃபீஸ் அவங்க கட்டினது தாம்மா, அது சொல்லிட்டு இருந்தார். அந்த பஸ் ஸ்டாண்டில் போயிட்டு கார் பார்க்கிங் பண்ணிவிட்டு அங்கேருந்து பஸ்ஸுக்கு போனோம். 5 hours ஆகும், 6 hours ஆகும்னுட்டு சொல்லி இருந்தாங்க. எப்பா பஸ்ஸுன்னாலே நம்மளுக்கு பேஜாரு, காரன்னா கூட எனக்கு இரிட்டேட் தாங்க, என்னால் போகவே முடியாது, வாந்திங்கும் ஆகிடும் எனக்கு. ஆனால் எப்படி போக போகிறோன்னு நினச்சாங்க. 3 hours தாங்க அங்கேருந்து கேளம்பாக்கத்துலேருந்து திருவண்ணாமலைக்கு. எனக்கு தெரிஞ்சு 3 hours, அதில் 1/2 hour அவங்க லஞ்சுக்கு போட்டாங்க. இங்கே பெரிய பஸ் ஸ்டாண்டுங்க, கிளம்பாக்கம் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. வண்டலூர் பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்கிறாங்க, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நல்லா பெரிய பஸ் ஸ்டாண்ட், எல்லாமே கிடைக்கிது உள்ள, அவ்வளோ க்ளீனாக இருக்குது, வாஷ்ரூம் எல்லாமே. பஸ் ஏறிட்டோம், லஞ்சுக்கு சாப்பிட்டு நிறுத்திட்டாங்க. அங்கே சாப்பிட்டு திரும்பி பஸ்ஸு ஏறிட்டு போயிட்டுருக்கோங்க. இது ஏதோ ராஜு கோட்டையா, அது எங்கள் ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இருந்தார். அது என்ன கோட்டை பேர் ஏதோ சொன்னாருங்க, நான் மறந்துட்டேன். உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் அந்த கோட்டை நேம் என்னான்னுட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஊருக்குள்ளே போயிட்டோம். இன்னும் இங்கேருந்து ஒரு கிட்ட வந்துடுச்சு அருணாச்சலம், அண்ணாமலையார்னு பார்க்கலான்னு ஒரு ஆத்திரத்தில் எதிர்பார்த்துட்டே இருந்தேன். ரொம்ப நாள் ஆச்சுங்க, என் சின்ன பையனுக்காக வேண்டிக்கிட்டு தான். ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தேன், அக்கா என்னக்கா எப்போ சின்ன பையனுக்காக தான் வேண்டின்னு இருப்பீங்களான்னுட்டு. அது அவன் பிறந்ததே எனக்கு ரொம்ப சிரமப்பட்டுட்டு தான் அவன் வயிற்றில் இருக்கும்போதே எனக்கு என் குழந்தை இருப்பானா இல்லையான்னு ஒரு பயத்தில் தான் நான் அவனை பெற்றதே. அதனால் அவன் மேலே கொஞ்சம் எனக்கு கேர்ஃபுல்லாக இருக்கணும், பயமாக பார்த்துனே இருப்பேன் அவனை. ஸோ அவனுக்கு தான் அதிகமாக நீங்கள் சொன்ன மாதிரி, அந்த சிஸ்டர் சொன்ன மாதிரி வேண்டுதல் கூட அவனுக்காக தான் நிறைய இருக்கும். அருணாச்சலம் உள்ளே என்ட்ரு ஆகிட்டோங்க. அருணாச்சலம்ன்றது தெலுங்குலங்க. நீங்கள் வந்து திருவண்ணாமலைன்னு சொல்லுவோம் தமிழில், தெலுங்கில் வந்து அருணாச்சலம். எனக்கு அந்த வேர்டே வருது, தப்பாக நினச்சிக்காதீங்க. எப்படி கூப்பிட்டாலும் சிவபெருமாள் தான். சரி, ஊருக்குள்ளே போயிட்டோங்க. போன உடனே இது என்னது நுங்கு அது பார்த்தோங்க, அது சாப்பிட்டோம். இங்கே நேச்சுரலாக கூட சூப்பராக இருந்துச்சுங்க. சரி அன்னிட்டு அப்படியே போயிட்டு இருந்தோம். அங்கேருந்து பஸ் ஸ்டாண்டில் இறங்கிட்டு 1 kilometer நடக்கணும், அப்போ தான் கோவில் வரும்னு சொன்னாங்க. சரி, இங்கேருந்தே நடந்து போயிட்டா பாட்டி வேறு வந்தாங்க, எங்கள் அத்தா கூட வந்தாங்க, வயசாகிடுச்சு, உங்களால் நடக்க முடியாதுன்னுட்டு ஆட்டோவுக்கு போயிட்டோங்க. போயிட்டு கரெக்டாக இறங்கிட்டோங்க. இங்கே ஸ்லோ மோஷனில் வச்சிட்ருக்கேன். கிரி பாருங்கள், அண்ணாமலையார்னு பாருங்கள்.
அங்கே ராஜகோபுரத்து பாருங்கள். நீங்கள் எல்லோரும் பார்க்கணும், நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கணும்னுட்டு நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். சாமி நல்லா வேண்டிக்கோங்க. என்ன வேணுமன்னாலும் அவர் நிறைவேற்றுவார். நீங்கள் கேட்குற அந்த விஷயம் எதுவாக இருந்தாலும் அதில் நியாயம் தர்மம் கரெக்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவர் நம்மளுக்கு நிறைவேற்றுவாருங்க. சாமி நல்லா வேண்டிக்கோங்க. நம்ம நினச்சா இந்த கிரிவலம் பார்க்க முடியாது, சுத்த முடியாதுன்னு சொல்லுவாங்க. அவர் என்ன பார்க்கணுன்னு நினச்சாரு. நான் அவ்வளோ பிடிவாதமாக உட்காந்துட்டேன். எப்படி என்னை சேர்த்துவீங்களோ கிரிவலத்துக்கு என்னை நடக்க வைக்கிறீங்களோ எனக்கு தெரியாது, நான் வரணும் அன்னுட்டு நான் ஒரு பிடிவாதமாக இருந்தேன். அண்ணாமலையார் என்னை வர வச்சுட்டாரு. போனோம். நேராக ஃபஸ்ட்டு தர்ஷனத்துக்கு தான் போனோங்க. இப்போ தர்ஷனத்துக்கு தான் போயிட்டுருந்தோம். போயிட்டு தர்ஷனம் பார்த்தோங்க. இங்கே உள்ள எதுவும் எடுக்கக்கூடாதுன்னுட்டு எனக்கு இருக்கிறவங்க எடுக்கிறாங்க, எனக்கு அது எடுக்கக்கூடாதுன்னுட்டு இந்த கோனேரு சொல்லுவோம், தெலுங்கில் தமிழில் என்ன சொல்லுவோம் தெரியல. இது ஔஷதம் எல்லாம் கலந்த ஒரு தண்ணியாக மூடி இருக்காங்கங்க. கேட் எல்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்க, இதோட நான் இந்த கோனேரு மட்டும் காட்டுவேன். நீங்களும் சாமி வேண்டிக்கிட்டு அந்த தண்ணி தலைமையில் தெளிச்சிக்கிட்ட மாதிரி நீங்களாவே நினச்சிக்கோங்க. அது உங்களுக்கு புண்ணியம்தான். சரி, போயிட்டு வந்துட்டோம். இந்த வெளியே வந்துட்டோங்க. சாமி தரிசனம் பார்த்துட்டு எனக்கு அண்ணாமலையார் தரிசனம் எப்படி தெரிஞ்சிச்சு தெரியுங்களா? ஒரு சந்தன கட்டை இருக்கும் இல்லைங்க, அந்த சந்தன கட்டி ஃபுல்லாக சந்தனம் தடவின மாதிரி என் கண்ணுக்கு அப்படி தான் தெரியுதுங்க. என்னங்க கொம்பு வச்சுருக்காங்க, அதுக்கு சந்தனம் தடவிருக்காங்க. ஃபோட்டோலெல்லாம் அண்ணாமலையார் வேறு மாதிரி இருக்காருல்லான்ற. ஏண்டி இப்படி சொல்கிற? நல்லா சாமி அவ்வளோ அழகாக நகை கிகை எல்லாம் போட்டு அன்னிட்டு எங்கள் ஹஸ்பண்ட் சொல்கிறாரு, எனக்கு அப்படி தெரியவே இல்லைங்க. அதான் சொல்லுவாங்க, சிவனை நம்மளுக்கு எப்படி தெரியணுமோ அப்படி தான் தெரியுவாருன்ற மாதிரி. எனக்கு நான் அங்கே பார்த்தா கிட்டத்தட்ட 2 minutes வரைக்கும் எல்லோரும் தள்ளிட்டு இருந்தால் கூட நின்றுட்டு பார்த்துட்டு தான் இருந்தேன். அவ்வளோ அழகாக எனக்கு சந்தனம் கட்டி மாதிரியே தெரியுதுங்க. ஃபுல்லாக சந்தனம் தடவின்னு இருக்கிற மாதிரி இருக்குது அந்த சிவலிங்கத்துக்கு. என்னவோ எனக்கு கடவுள் அது மாதிரி சாந்த ரூபம், சந்தனம் பண்ணாலே சாந்தி ரூபம், எனக்கு அது இருந்தால் போதும். ஏதோ ஒரு ரூபத்தில் எனக்கு கடவுள் தரிசனம் கொடுத்தாருன்ட்டு தரிசனம் பார்த்துட்டு வெளியே வந்துட்டாங்க. அந்த ராஜகோபுரம் கிட்ட அந்த பேர்ட்ஸ் எல்லாம் எகிருது பார்த்தீங்களா? ஏன்னா நான் கரெக்டாக விளக்கு ஏற்றிட்டு தேங்காய் அடிச்சுட்டு இன்னும் கிரிவலம் நடக்கணும்னுட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்படியே அந்த பறவை எல்லாம் அவ்வளோ அழகாக போகுதுங்க வெளியே. எனக்கு பார்த்துட்டு இப்போது அண்ணாமலையாரே நீ நான் தேங்காய் உடைச்சது கேட்டியான்ற மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷம். சரி அன்னிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு இந்திரலிங்கம் வரும். மார்க்கெட்லவே இருக்குங்க. எனக்கு ஃபஸ்ட் டைம் இல்லை, தெரியலங்க. இங்கே பாருங்கள், எங்கெங்கிருந்தோ வராங்கங்க நம்ம சாமி பார்க்குறதுக்கு. நம்ம தமிழ்நாட்டில் இருந்துட்டு நம்ம இந்தியாவில் இருந்துக்கிட்டு நம்மளால் போக முடியல, பார்க்க முடியலான்னுட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இங்கெல்லாம் ஃபாரின்ஸுங்க, ஃபாரினில் வந்து அவருக்கு அவ்வளோ அழகாக கிரிவலம் நடக்கிறாங்கங்க. ஹாய் சொல்கிறாங்க அந்த சிஸ்டருங்க. அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு. இப்போ நாங்கள் வெளியே சாமி பார்த்துட்டு 6 o'clock என்னவோ வெளியே வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. ஃபஸ்ட்டு இந்திரலிங்கம் வரும் ரோட்டுக்கு. அது மார்க்கெட்லவே வருதுங்க. நீங்கள் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், எங்களுக்கு தெரியலங்க. நாங்கள் வந்துட்டோம், கொஞ்சம் தூரம் நடந்து திருப்பி போனோங்க. மார்க்கெட்டுக்குள்ளே தான் இருக்குது. நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம்ல ராஜகோபுரத்துலேருந்து பக்கத்துலவே இருக்குது. தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். இந்த பாருங்கள், கிரி பாருங்கள், இருட்டாயிட்டே வருது. சாக்ஷாத்து சிவபெருமாள் தட்சிணாமூர்த்தி ரூபத்தில் அங்கே உட்காந்துன்னு இருக்கார். அவரை நினச்சிக்கிட்டே நடந்தாங்க. எங்கள் லைஃப்பில் அப்பா அந்த மோஸ்ட் ஹாப்பினஸ்ட் மூமெண்ட் தாங்க இது. நிஜமாகவே என் பசங்க, என் ஹஸ்பண்ட், எங்கள் அத்தை, நான் எல்லோரும் இங்கே நான் எங்கள் அம்மா அப்பாவை தான் ரொம்ப மிஸ் பண்ணேன். அம்மா வந்திருக்காங்க, ஆனால் என்னோட வரலையே எங்கள் அம்மான்னுட்டு கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. எங்கள் அப்பா கூட எப்படியாவது, அவருக்கே வயசாகிடுச்சு, 80 வயசாகுது, ஒரு வாட்டாவது கிரிவலம் சுற்றி அப்பாவுன்னு நடக்க வச்சிடணுன்னுட்டு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. கடவுள் கேட்டுகிட்டே வந்தேன். பார்க்கலாம், அவர் நினச்சா தானே எங்கள் அப்பா கூட கிரிவலம் சுற்ற முடியும். இங்கே எல்லாமே விற்கிறாங்க ரோடு சைடு, சாதுவுங்க எல்லோரும் இருக்காங்க. உங்களால் முடிஞ்சவருக்கு அவங்களுக்கு என்ன அன்னதானம் பண்ணாலும் எது கொடுத்தாலும் அவ்வளோ நல்லதுங்க. அங்கே இருக்கிறவங்களுக்கு எப்போவுமே நம்ம எது அங்கே போனான்னா அருணாச்சலம் ஒரு பெரிய மகிமான ஒரு கோவிலுங்க. எதுவுமே எங்கே பார்த்தாலும் அங்கே சாக்ஸ் எல்லாம் கைட்டு போட்டிருக்காங்க. தயவு செஞ்சு அது மாதிரி செய்யாதீங்க. பாட்டிலெல்லாம் ரோட்லனே போட்டிருக்காங்க. சாமினி சாக்ஷாத்து சிவபெருமாள் உட்காந்து இருக்கிற பிளேஸுங்க அது. அங்கே டஸ்ட்பினில் போடுங்க. எது சாப்பிட்டாலும், ஒரு வாட்டர் பாட்டிலாக இருந்தாலும், பேப்பராக இருந்தாலும், பிஸ்கெட் எது இருந்தாலும் அந்த டஸ்ட்பினில் போட்டுருங்க. ஏன்னா ரோடு சைடு சாதுவங்க எல்லோரும் படுத்துன்னு இருக்காங்கங்க. அவங்க எல்லாம் சிவம் பார்த்துட்டே படுத்துன்னு இருப்பாங்க. இங்கே பாருங்கள், ஒரு சாது இது மாதிரி அவங்க
ஞானத்தில் இருக்கிறவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அவங்க முன்னால் காசு போடுறாங்க, அவங்க பக்கத்தில் ஏதோ ஒன்று வச்சுட்டு அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஏன்னா நேராக கிரி பார்த்துட்டு கையில் அது ஏதோ வச்சுட்டு அவர் வேண்டி நின்றாருங்க. ரொம்ப நாளாக நாங்கள் போகிற வரைக்கும் திரும்பி பார்த்துட்டே வந்தேன் நான். அவர் அந்த தியானத்தில்னே இருந்தாருங்க. அது மாதிரி சாதுவங்களே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இங்கே சாப்பிட்றதுக்கு எல்லாமே கிடைக்கும். சுட சுட இட்லி நைட் டைம் 9:20. எனக்கு இது மாதிரி ரொம்ப பிடிக்குங்க. எந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போனாலும், ஹோட்டல்ஸ்க்கு 5 ஸ்டார் 3 ஸ்டார் ஹோட்டல் போனாலும் எனக்கு இவ்வளோ ஹாப்பி இருந்ததே இல்லை. அதுதான் அந்த கிரியோட ஒரு மகிமை. இப்போ எவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சோ, ஒரு அடி எடுத்து வைக்கும்போது வலி எதுவுமே தெரியலங்க. அவ்வளோ சந்தோஷமாக, அவ்வளோ ஹாப்பியாக எல்லாருங்க ஜனமாது. இப்போ எல்லா ஜனமும் இருக்காங்க. இது நாங்கள் போனது பௌர்ணமி அன்னைக்கு இல்லைங்க, ஆயுத பூஜை அன்னைக்கு போனோம். போகிறோம் கூட்டம் நிறையா பேருங்க. எல்லாமே எங்கள் சைடு ஆந்திராக்காரங்க தான் வந்து இருக்காங்கங்க. அங்கே இருக்கிறவங்களும் சொன்னாங்க, ஆந்திராக்காரங்க நிறைய பேர் வராங்க. இது மாதிரி சாக்ஸ் எல்லாம் அவங்க கூட போட்டுன்னு வராங்க, கைட்டு போட்டுறாங்கன்னும் போது நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. எந்த ஊருக்காரங்களாக இருந்தாலும் கடவுள் இருக்கிற இடம் கொஞ்சம் க்ளீனாக இருங்க. சாக்ஸ் எல்லாமே அங்கே குப்பையாக போட்டுன்னு இருக்காங்க. அது மாதிரி போடாதீங்க, டஸ்ட்பினில் போட்டுருங்க. எது சாப்பிட்டாலும் அந்த பேப்பர் எல்லாம் டஸ்ட்பினில் போட்டுருங்க தயவு செஞ்சு. அதெல்லாம் பார்த்துட்டு கிரிவலம் சுற்றிட்டு 12 ஆயிடுச்சுங்க. சுற்றிட்டு வெளியே வந்துட்டோங்க. நாங்கள் 12:45 என்னவோ ஆயிடுச்சு. சந்தோஷமாக சாமி தரிசனம் பார்த்தோம். அங்கே கிரி பிரதர்ஷனம் நடக்கும்போது 8 லிங்கம் இருக்குங்க. அதையோடு பார்த்துட்டே நடங்க, சாமி நினச்சிட்டே நடங்க. இன்னும் எந்த கதை பேசாதீங்க. நிம்மதியாக சந்தோஷமாக ஃபேமிலியோடு ஒரு வாட்டாவது அண்ணாமலையார்னு பார்த்துட்டு வாங்க. சந்தோஷமாக இருங்க.